உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் சங்கர். தொடர்ந்து நம்ம பதிவை பாருங்கள். தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். அதாவது இப்போ என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, திமுகவில் நாம் தமிழர் உறுப்பினர்கள் 3000 பேர் எண்ணிக்கை, முக்கிய நிர்வாகிகள் விலகி திமுகவில் இணைந்தார்கள், அதிமுகவில் இணைந்தார்கள், பாஜகவில் இணைந்தார்கள் என்று அப்பப்போது நமக்கு ஒரு செய்திகள் வருகின்றது. இந்த செய்தி ஏன் வருது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தமிழ் இன மக்கள் சிந்திச்சு யோசிச்சு பார்க்கணும். ஏன் இவ்வளோ நாள் திடீரென்று இவ்வளோ ஆயிரக்கணக்கான உறுப்பினர்கள் அங்கே போய் இணையணும்? முதல்ல அவ்வளோ கண்டிப்பாக தாம் தகவலுடைய உறுப்பினர்கள் தான் அங்கே போய் இணைகிறாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கட்டாயம் அலசி ஆராயணும். அதாவது முந்தைய அரசியல் எப்படி இருந்தது, அதாவது விஜயகாந்தை எப்படி இவங்க பின்னுக்கு தள்ளினாங்க அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 2011 என்ன நடந்ததோ, அதாவது 2011லேருந்து 15, அந்த 2015 இருந்து 2015 கேப்டன் அவர்களுக்கு என்ன நடந்ததோ அதே போல் இப்போ 2025 சீமானுக்கு நடக்குது. ஆனால் அப்போது ஊடக வலிமை அது அவ்வளோவா இல்லை. அதனால் கேப்டன் எவ்வளவு சித்தரிச்சு போட்டாலும் அவருடைய தொண்டர்களோ அல்லது அவருடைய நிர்வாகிகளோ அதை எதிர்த்து போடக்கூடிய அளவுக்கு ஊடக வசதி இல்லை. இப்போ நம்மக்கிட்ட எல்லார்கிட்டையும் சமூக வலைதளங்கள் இருக்குது. நம்ம ஒரு கருத்தை பேசி பதிவிட்டு போடலாம் அப்படின்னு. சரி, நம்ம இப்போ என்ன பேச வரோம் அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வரோம். இவ்வளோ நாளாக திராவிடன் சொல்லி உருட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழ் மக்களுக்கு நம்ம அடிமையாக இருக்கோம், நம்மளை ஒருத்தவங்க அடிமை பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுலேருந்து நம்ம விடுவிக்க வரணும், நம்ம ஒரு இனத்தை அழிச்சு கொண்டிருக்காங்க, அதை கூட தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இந்த திராவிடர்கள் இருந்திருக்காங்க. அப்போ அழிந்தது நம்ம இனம், திராவிடர்கள இனம் கிடையாது அப்படின்றத இப்போ தமிழின மக்கள் கொஞ்சம் தெளிவு அடைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த தெளிவடைய குழப்பம் அடைய செய்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை பரப்புகிறாங்க. நாம் தமிழர் உறுப்பினர்கள் விலகல், நாம் தமிழர் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் வளர்ச்சி அடைய சீமான் விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சீமான் ஏன் வளர்ச்சி அடைய விடணும்? இன்னும் நாம் தமிழர் கட்சியை முழு வளர்ச்சியை பெறலை. அதுக்குள்ளே இன்னும் 2ஆம் கட்ட தலைவர், 3ஆம் கட்டத்தில் முதல்ல கட்சி வளர்ச்சி யார் யார் இருக்கிறாங்களோ, கட்சி வளர்ச்சி அடைய யார் யார் பாடுபடுறாங்களோ அவங்க மட்டும் நாம் தமிழர் இருந்தால் போதும். நாம் தமிழர் தேர்தல் அரசியலோ அல்லது அது கட்சி அரசியலோ அது கிடையாது. அதையும் தாண்டி அது மக்களுக்கான ஒரு இயக்கம், மக்களுக்கான அரசியல், அது மொழிக்கான அரசியல், அது பண்பாட்டுக்கான அரசியல் என்பதை அனைவரும்